கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் சித்திரை, அஸ்தம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சித்திரை, அஸ்தம், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத விட நீங்க எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய முதல் விஷயங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த போராட்டத்தை சமாளிச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரம் பெறக்கூடிய நேரத்துல யாராவது ஒரு 3வது நபர்களினுடைய தலையீட்டுனால அந்த இடத்துல ஒரு நீங்க நினைத்த மாதிரியான சில விஷயங்களை அடைய முடியாத ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கண்டக சனி அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிதானமான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும். அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் சனி அப்படின்ற மாதிரியான அந்த புணர்வு தோஷம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு கேர் எடுத்துக்கிட்டு ஐயோ நமக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது இந்த மாதிரியாக நடந்துருச்சு, இதனால நம்மளுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துருமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கும். அதனால அதையெல்லாம் நீங்க மனசுல பொருட்படுத்தாமல் அந்த புணர்வு தோஷம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அதை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம். தொழில் ரீதியாக அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பின்னடைவுகள் எதை நோக்கி உங்களுக்கு டிராவல் பண்ண போகுது? ஏன்னா பின்னடைவை சந்தித்து சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன வேதனைக்கும் ஒரு மன வலிக்கும் ஆளான இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவா அப்படின்ற போது அதுல ஒரு கேள்விக்குறிகள் இருக்கும். ஏண்டா இது நமக்கு திரும்பியும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வராதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கன்னிராசி என்பவர்கள் ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தொழில்ல இவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறார்கள்ன்றது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது அந்த தொழில் ரீதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப் தொழில ஒரு பின்னடைவு எதனால வருது அப்படின்னா அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.